நாம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோனா 4:6. யோனாவுடைய தலையின் மேல், யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போதும், கவனிங்க. அந்த வார்த்தையில இந்த 2வது வரி, அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியோட தலைப்பு மனமடிவுக்கு நீங்களாக்கும் கர்த்தர். மனமடிவுக்கு நீங்களாக்கும் கர்த்தர் என்கிறதான தலைப்பில் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இங்கே தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசி யோனா ஆண்டவருடைய கட்டளையை பெற்று அவர் நினிவேக்கு போகிறதுக்கு புறப்பட்டு, பிறகு அவருடைய மனதை மாற்றிக்கொண்டு நினிவேக்கு போகாமல் வேற ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு பெரிய கடல் கொந்தளிப்பு வந்து கடலில் தூக்கி போட்டு மீன் கொண்டு போய் மறுபடியும் நினிவேக்கு கொண்டு போய் விட்டு நினிவேல பிரசங்கம் பண்ணி நினிவே பட்டணத்து மக்கள் மொத்த பேரும் மனம் திரும்பி இப்போ கர்த்தர் செய்ய நினைத்த தீங்க செய்யாமல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டாரு. இப்போ யோனா அந்த பட்டணம் அழியலை அப்படின்னு பார்த்த உடனே அவர் வெளியில் வந்து அவருக்கு ரொம்ப ஏதோ ஏற்கனவே அவர் அந்த ஊருக்கு போக மாட்டேன்னு சொன்னது, பிறகு ஆண்டவர் அவரை கம்பல் பண்ணி அவரை அழைச்சிக்கிட்டு போனது, இப்போ அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய மனமடிவை உண்டாக்குகிறது. எல்லாரும் சொல்லுங்கள், மனமடிவு. சொல்லுங்கள், மனமடிவு. மனமடிவுனா என்னென்னா மனம் சோர்ந்து போகிறது. நம்ம பாஷையில் சொன்னால் மனசு விட்டு போச்சுப்பா அப்படின்றோம்ல, மனசு விட்டு போச்சுன்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய சலிப்பு சில நேரங்களில் மனுஷங்களுக்கு வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நல்லா கவனிக்கணும். சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்கள பார்த்தாலே அவங்க பேசுறது, அவங்க முகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சலிப்பாக தான் இருப்பாங்க. அவங்க எதுலேயுமே அவங்க திருப்தியாகவே மாட்டாங்க, எதுலேயும் அவங்க மகிழ்ச்சியாக மாட்டாங்க. அவங்க உள்ளத்தில் நீங்கள் பாருங்களேன், என்னப்பா புது சட்டைலாம் போட்டு கலக்கிறேன், அட நீ வேற புது சட்டையா, இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்னப்பா உங்கள் வீட்டில் பயங்கரம் இருந்தா, அட நீ வேற என்ன இது ஒரு பெரிய விருந்தா இதெல்லாம். நீங்கள் அவங்க பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு சலிப்பு, எப்பயும் ஒரு அப்படியே நொந்துக்கிறது. என்னத்த போய் என்னத்த பண்ணுறது, என்னப்பா பெரிய வேலை, என்னப்பா கார் வாங்கிட்டியா, என்னத்த பெரிய காரு, இதை வாங்கிட்டு நான் படுறேன் பாரு லோல் பட்டுனுக்கிறேன். ஏன்னா அவனுடைய மனசு எதுலேயுமே திருப்தி ஆகாமல், எதுலேயுமே சந்தோஷமாக இல்லாமல் ஒரு மாதிரி மனம் மடிவாகவே சில ஆட்கள் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. வேதத்தில் இந்த அதுக்கு காரணம் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய ஆவியில அந்த ஆவி ஒடுங்கின ஆவி, அதுக்கு பேரு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒடுங்கின ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு வேதம் சொல்லுது. தயவு செய்து உங்க வாழ்க்கையில் எப்பயாவது இந்த மனம் அடிவுன்னு ஒன்று வந்திருந்தது அப்படின்னா தயவு செய்து அதுல இருந்து விடுதலை ஆயிடுங்க. ஏன்னா இங்க பாருங்க, ஒரு பெரிய தேவ மனுஷனை, தீர்க்கதரிசிய அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மனமடிவோடு இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. அவர்கள் அந்த மனமடிவிலிருந்து நீங்களாக வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நாம் பாருங்கள், நாம் காலமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பல நேரங்களில் ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணி அதுக்கு பதில் கிடைக்கல. சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்க்கை அமையலை, நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகலை. சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலெல்லாம் பல ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் ஆளாகிறோம். இதெல்லாம் போட்டு நம்மளை ஒரு மாதிரி என்ன பண்ணிடுதுன்னா மனமடி வாக்கி விடுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த மனமடி
மனமடிவிலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில உங்க வாழ்க்கையில எதனால நீங்க மனமடிவாகி இருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியினால் நிறைக்க அவர் விரும்புகிறார். அந்த மனமடிவுக்கு நீங்களாகி தேவனுடைய அவருடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை என்னை நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லிடுறேன். பல நேரங்களில் மனமடிவு எதனால் வருது அப்படின்னு சொன்னால், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளை பார்த்து பேசும் பொழுது மனிதர்களால் முதல்ல நமக்கு மனமடி உண்டாகிறது என்று நான் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 1 சாமுவேல் 1:7 வாசிங்க பார்க்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்க, சில ஆட்கள் இந்த மனமடி வானாங்கன்னா அவங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் வேற எதுவுமே தோணாது, ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க சில ஆட்கள்லாம். இங்க இந்த வசனத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இங்க அண்ணாளை பற்றி தான் நாம வாசிக்கிறோம். அண்ணாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு எல்லாம் இருந்தது, வசதி இருந்தது, நல்ல ஒரு குடும்பம், செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்கிறார், நல்ல நேசிக்கக்கூடிய அன்பு நிறைந்த ஒரு கணவன் இருக்கிறாரு. ஆனால் அவளோட வாழ்க்கையில் அவளுக்கு ஒரே ஒரு கற்பத்தின் கனி இல்லை. இந்த கற்பத்தின் கனி இல்லைன்றதை பற்றி அவருடைய கணவன் பெருசாக கவலைப்படலை. கணவனுக்கு ஒரு பெரிய வேதனையே இல்லை அதில். ஆனால் இவளுக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. அந்த வருத்தத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த மனுஷனுக்கு 2 மனைவிகள் பாருங்க. இவளுக்கு ஒரு சக்காலத்தி ஒருத்தர் இருக்கிறான், அந்த இன்னொரு மனைவி இருக்கிறாள்ல, அப்போ எப்போ பாரு எதையாவது ஒன்று குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருக்கிறது போல், எதையாவது ஒன்று சொல்லி அவளை ஏதாவது அவன் மனசு நோகிற மாதிரி, காயப்படுற மாதிரி எதையாவது ஒன்று பேசுறது. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நமக்கு மனமடிவு எப்போ வரும் தெரியுமா? நம்மளை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, இந்த பேசுகிற பேச்சுக்கு நம்ம ரொம்ப செவி கொடுத்தோன்னு வைங்களேன், அப்போ தான் ரொம்ப மனமடிவே வரும். நம்ம ஆட்களுக்கு வருங்க, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டமான பாதைகள் கடக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டே கடந்து போயிடலாம். ஆனால் இந்த அடுத்தவன் பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னு வைங்க, ரொம்ப மனமடிவுக்கு ஆளாயிருவோம். ஏன்னா இங்கே பாருங்கள், யோபோட வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, யோபோட வாழ்க்கையில் பெரிய வேதத்திலேயே அந்த மனுஷனை மாதிரி பாடுபட்ட ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது இல்லையா? ஆமாம் தானே? இயேசு கிறிஸ்துவோட பாடு விட்டுருங்க, அவருக்கு அடுத்ததா மனுஷனாக இந்த பூமியில் பாடு அனுபவிச்சதில் யோபு அளவுக்கு பாடு அனுபவிச்சதை பார்த்ததே இருக்க மாட்டோம். அந்த மனுஷன் எல்லாம் இழந்துட்ட பிறகு அந்த மனுஷன் ரொம்ப கொஞ்சம் விசுவாசத்தில் உறுதியாக, இல்லை கொஞ்சம் தைரியமாக திடமாக பேசுகிறார். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவியே கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறார், ஏம்மா கொஞ்சம் டென்ஷனாக ரொம்ப அதிக டிப்ரெஷனில் போயிடுற, எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, பதட்டம் அடையாத, இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டியதுதான், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக அவர் பேசுகிறாரு. ஆனால் என்னைக்கு அவருடைய நண்பர்கள் வந்தாங்களோ, நண்பர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. அப்படி பேச ஆரம்பித்த உடனே அவன் ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசி அப்படியே குற்றப்படுத்துகிறான் பாருங்க. நீ என்ன பண்ணன்னு பாரு, உன் பாவம் என்னன்னு பாரு, உன் தப்பு என்னன்னு பாரு, நீ என்ன அநியாயம் பண்ணுறியோ, என்ன அக்கிரமம் பண்ணியோ, அதெல்லாம் தான் இன்றைக்கி உன் தலை மேலே திரும்பி இருக்குது. ஆச்சா போச்சான்னு 3 பேரும் மாறி 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 இவரை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பித்த உடனே இந்த மனுஷன் உடஞ்சிட்டார் பாருங்க. உடஞ்சி பேசுகிறாரு. இந்த 2 அதிகாரத்தில் பேசின யோபே கிடையாது, அதுக்கப்புறம் பேசுகிற யோபு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அதிகாரத்தில் எவ்வளோ தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுகிறாரு, கொஞ்சம் கூட விசுவாசம் குலையாமல் பேசுகிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் பேசுனதுக்கப்புறம் பேசுகிறாரு, நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரில, நான் பிறந்த நாளே சபிக்கப்பட்டால் நல்லா இருக்கும், நான் பிறந்த கர்ப்பம் சபிக்கப்பட்டால் நல்லா, எதுக்கு என்னை பெற்று தொலைச்சாங்கன்னு தெரில, என் வாழ்க்கை சரி கிடையாது, அது இதுன்னு எல்லாம் பிறந்த நாள்லேருந்து பெற்றவங்கள்லேருந்து மொத்தத்தையும் திட்டி தீக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ சலிப்பு வந்துடுது. நான் சொல்கிறேன்,
நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ, சில நேரத்தில் சில குறைகள் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். உடனே அதெல்லாம் நிறைவாயிடணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கலாம், கல்யாணம் தாமதமாகலாம், கற்பத்தின் கனிகள் தாமதமாகலாம், வீடு வாசல்கள் வாங்குறதுல தாமதமாகலாம், சில முன்னேற்றங்கள் தாமதமாகலாம். அதெல்லாம் தாமதமாகுதுன்னா கர்த்தர் பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், எதை எப்போ தரணுன்றதை அவர் ரொம்ப நல்லா அறிந்திருக்கிறார். நன்மையான ஈவுகளை ஒரு நாள் அவர் வழங்காமல் இருக்கிறார். கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை செய்வது தான் அவருடைய விருப்பம், நன்மைகளை தருவது தான் ஆண்டவருடைய திட்டம். அதுக்காகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் அவர் கல்வாரிக்கே போனார், அதுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார், அதுக்காகத்தான் அவர் உயிர் தெழுந்தார். இன்னைக்கு வரைக்கும் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதும் எதுக்காகனா நம்மளை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக. அப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. தாமதங்களை பார்த்து சுற்றி இருக்கிற 4 பேர் ஏதாவது உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் மனம் மடிவாயிடக்கூடாது. யோபுவை பார்த்து அதை பேசுனதுனால அதில் உடஞ்சிட்டார் பாருங்க. ஏன்னா இப்போ இந்த அண்ணாள் பாருங்க, அண்ணாள் உடஞ்சி அழுகுறாங்க. நீங்கள் பாருங்கள், அண்ணாளோட ஹஸ்பண்டு அண்ணாள்கிட்ட சமாதானமாக பேசுகிறார். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு உன் மேலே பாசமே கிடையாது, அவன் மேலே தான் ரொம்ப பாசம். இதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த அம்மாவுக்கு என்ன ஆகிடும்னா போய் ஆனால் ஒரு காரியம் நல்லா பண்ணுது அந்த அம்மா. கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா பாருங்கள், சில நேரத்தில் உடஞ்சி அழுகிறது கூட எங்கே தான் அழணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் தான் அழணும். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன், எங்கேயாவது ரொம்ப 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 பஸ்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், வெடிக்கிற அளவுக்கு மனசு உடையிற அளவுக்கு எங்கேயாவது தாங்க முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடிடுங்க. மனுஷங்கிட்டலாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்காதீங்க, ஒரு நாளும் தீர்வு வராது. உங்கள் அழுகையை பார்த்து உங்களுக்காக பரிதவிக்கிறவங்க இங்கே யாரும் கிடையாது. உங்கள் கண்ணீருக்காக ஐயையோ அப்படின்லாம் யாரும் பரிதவிக்க மாட்டாங்க. நீங்கள் கண்ணீர் விடுறியா நல்லா விடுன்னு சொல்லி உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, நகைப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. 100 பேரில் ஒரு ஆள் நீ அழும்போது சேர்ந்து அடறதுக்கு ஒரு ஆள் உனக்கு இருந்தாங்கன்னா நீ பாக்கியவான்ற. நான் நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ அழும்போது உண்மையாலுமே உன் கூட சேர்ந்து அழறதுக்கு ஒருத்தராவது இருந்தாங்கன்னா நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். சிரிக்கும் போது 1000 பேர் சேர்ந்து சிரிப்பான். அதனால் நீங்கள் பாக்கியவான்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா 100 பேர் வந்துடுவான். நோட்டீஸ் வச்சிங்கன்னா பிரியாணி சாப்பிட்றது, அதனால் நீ பாக்கியவான் கிடையாது. நீ அழும்போது ஐயோ அவனுக்கு வலிக்குதேன்னு நினச்சி உன் வழியை தான் வழியாக நினச்சி அழறதுக்கு ஒருத்தர் இருந்தான்னா, ஒரு சகோதரியோ சகோதரனோ யாரோ ஒருத்தரை சம்பாரித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்கள், மனமடி வாங்கி அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அழுது, பயங்கரமாக அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய். ஆனால் கர்த்தர் அந்த மனமடிவை பார்த்தவங்களோட வாழ்க்கையை என்ன பண்ணுறாருன்னா மாற்றுறார். அந்த கண்ணீர் அதுக்கு அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 1 சாமுவேல். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அது வரையில் ஆலயத்துக்கு வரும்போது, எப்போ சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, அந்த அம்மா முகம் எப்படி தான் இருக்கும்னா சர்ச்சுக்கு வரும்போதும் சரி உம்முன்னு இருக்கும், யாருக்கிட்டையும் பேசாது. சபைக்கு வரும்போதே பாவம் அது ஊர்பட்ட மனசில் கவலைகளை வச்சுக்கின்னு வருது. வந்தால் அது பாட்டுக்கிட்டு சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி ஓன்னு அழறது தான் அதுக்கு தெரியும். வரும் அழும் போயிடும், வரும் அழும், அந்த அம்மா போயிடும் சபையில். ஏன்னா பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட போய் நம்ம குறைய சொல்லி அழ முடியும்? அதை கேட்டால் அப்புறம் தேவையில்லாமல் அது ஒரு பிரச்சனையாகணும். வந்து ஆண்டோடைய சமூகத்தில் போவோம். ஆனால் கர்த்தருடைய கண்ணீரை கண்டார், அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் சொல்கிறாரு, அடுத்த வருஷத்தில் உங்கள் குழந்தை இருக்குன்னு அங்கே இருந்த ஆசாரியன் மூலமாக ஒரு வார்த்தையை கொடுத்த உடனே, அந்த வார்த்தை கிடைச்ச உடனே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவ அந்த வசனம் சொல்லுது, அவள் அதற்கு பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. அதுக்கு பிறகு அவருடைய முகம் எப்படி இருக்குதுன்னா சிரிச்ச முகமாக இருக்குது. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் 1000 சுமைகளை சுமந்துக்கிட்டு ஏராளமான பாரங்களோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரலாம். ஆனால் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உன் முகம் வாடி இருக்கிறத, உன் முகம் கவலையோடு இருக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நீங்கள் போகும்போது எப்படி போனோன்னா, நான் சொல்கிறேன், ஒரு நாளும் சபைக்கு வந்துட்டு துக்கமுகமாக போகாதீங்க. ஏன் தெரியுமா? சபைக்கு வந்து நீ ஆண்டோடைய சமூகத்தில் உன் விண்ணப்பத்தை இறக்கி வச்சிருக்கிற கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் நம்பிக்கையோட போங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவர் மாம்சமான யாருடைய ஜெபத்தையும் கேட்குறவர் என் ஜெபத்தையும் கேட்பார்.
என் ஜெபத்தையும் அவர் கேட்பார். ஆமென். நான் தேடுறது விருதாவா தேடல, என் நம்பிக்கை வீண் போகாது, என் விசுவாசம் வீண் போகாது, நான் கர்த்தருக்குள் படுற பிரயாசம் வீண் போகாது என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து போங்க. 1000 பேர் பேசட்டும் உங்களை, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், கனம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் இங்கே பாருங்க, மற்றவங்க பேசுகிற பேச்சில் மனமடிவாகிறது ஒரு பக்கம், சில நேரங்களில் இந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்குதுல்ல, வேலை பல்லு, நிறைய பிரயாசம், உழைப்பு உழைப்பு உழைப்பு. சில நேரத்தில் பாருங்கள், சில ஆட்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலை செஞ்சு அழுத்து போயிடுவாங்க. அவனுக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்காது. ஆண்களும் சரி, சில நேரத்தில் பெண்களும் சரி. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களா? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யாத்திராகமம் 13:17 நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் இல்ல 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 அங்க 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 இல்ல. அது இந்த 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 வார்த்தை அதுக்கு பிறகு சொல்றேன் பாருங்க. யாத்திராகமத்தில் அங்க 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அங்க என்ன இருக்கும்னா, அவங்க கொடுமையாக வேலை வாங்கினாங்களாம். அங்கே கொடுமையான வேலை நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஆனாங்கன்னா மனமடி வானார்கள்னு அங்கே இருக்கும். நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள், பயங்கரமான வேலை. ஏன்னா இங்கே மோசே இவங்க கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எடுத்துட்டீங்களாமா? 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இல்லை, அது இல்லை. அவர்கள் வேலையின் நிமித்தம் அதிகமாக மனமடிவானார்கள் அங்கே இருக்கும், அந்த அதிகாரத்தில் தான் இருக்கும். இப்போ பாருங்க, மோசே பேசுகிறாரு. பேசின மாத்திரத்தில் இந்த பார்வோன் என்ன பண்ணுறான், என்னடா உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குதா, ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்குது போல இருக்குது, போய் ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், அது இதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏற்கனவே எவ்வளோ செங்கல் அறுத்தீங்களோ அதே அளவுக்கு செங்கல் அறுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த செங்கல் சுடுறதுக்கு வைக்கோல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வைக்கோலும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. நீங்களே போய் என்ன பண்ணுங்கன்னா வைக்கோல் எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வாங்கன்றார். வேலையை அதிகமாக நல்லா கவனிக்கணும். பிசாசோட ஒரு மிக முக்கியமான தந்திரம் என்னென்னா, வேலையை அதிகமாக்கிட்டா அவங்க எங்கே வர முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது, தேவனை தேட முடியாது. நாம் நினைக்கிறோம் வேலை வரும்போது தான் செய்ய முடியும், வேலை வரும்போது தான் நம்ம சம்பாதிக்க முடியும்னு. இது பாருங்கள், இது ஒரு பிசாசோட ஒரு தந்திரம். இது தேவனை தேட முடியாதபடி, ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி நமக்கு ஒர்க் ப்ரெஷர் போட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் புழின்னு புழியிறது. அந்த மாதிரி பண்ணி சில நேரத்தில் பாருங்கள், வேலை பலு அதிகமானதுனால அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, எங்களுக்கு இப்படி செய்தது என்னப்பா, எங்களை பார்க்கும்போதெல்லாம் அடிக்கிறான், எங்களை பார்க்கும்போதெல்லாம் கொடுமைப்படுத்துகிறான், நீ எங்களை பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பார்வோனுடைய கண்களில் எங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டாக்கி கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி மோசையே பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ரெண்டாவது ஒர்க் ப்ரெஷர் சிலரை அப்படி போட்டு மனம் அடி வாக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மேலே அது நம்மளோட பாஸ், நமக்கு அதுக்கு ஒருத்தன் இருப்பான், நம்ம ஒரு பாஸ் ஒருத்தன் இருப்பான் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார் நமக்கு மேலே, எதையாவது நம்மளை போட்டு கொடுக்கறதுக்குன்னு நம்மளை போட்டு டைட் பண்ணி எங்கேயாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தேடிடக்கூடாது, பெற்றிடக்கூடாதுன்னு சந்தோஷமாக வேலைக்கு போக அப்படி இருக்கிற நேரத்தில் ஏன்டா இந்த வேலை செய்கிறோன்னு நினைக்கிற அளவுக்கு போய் ஒரு பெரிய சலிப்பு நமக்கு உண்டாயிடும். இந்த மனுஷங்க சில நேரத்தில் நம்மளை அப்படி போட்டு வேலையில் டார்ச்சர் பண்ணி மனமடி வாங்கிடுவாங்க. நான் சொல்கிறேன், இது ஒரு பக்கம் ஆண்களுக்குன்னா, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். சில நேரத்தில் வீட்டு வேலைகளே, சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகளே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், சில ஆட்களுக்கெல்லாம் ஓயவே ஓயாது, ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அவங்க பாருங்கள், அவங்க தலையில் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா, கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஃப்ரீயாக இருக்க முடியுதா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரொம்ப பெஸ்ட் ஆகிடுவாங்க. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி உங்களை ஒர்க் ப்ரெஷர் கொடுத்து போட்டு உங்களை மனமடி பார்க்குறாங்களா, மனமடி ஆகிடாதீங்க. அதிலலாம் மனமடி ஆகக்கூடாது. சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அழுத்தங்கள் இப்படி வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமாம்,
ஆமாம், நெருக்கத்தில் இருக்கிற உங்களை விசாலத்தில் கொண்டு வருகிற கர்த்தர் அவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் கம்முன்னு இருப்பாரா? அவர் உன்னை விடுவிப்பார். சங்கீதக்காரன் சொல்றான், இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து மகா உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி விட்டார்னு சொல்றார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அப்படி நெருக்கப்படுகிற காலங்கள் வந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, அங்கே இருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க, மனமடி வாகாதீங்க. பிரைஸ் காட், ஆமென். சில நேரத்தில் இங்கே பாருங்கள், ஒன்று மற்றவங்க பேசுகிற பேச்சு, மனுஷங்க நம்மளை தூற்றுகிற அவதூறுகள், அதனால் இங்கே வேலைபளு. சில நேரத்தில் இங்கே பாருங்களேன், நாம் என்ன செஞ்சாலும் நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்காது, நமக்கு ஒரு பாராட்டு இருக்காது. நம்மளை மட்டம் தட்டி பேசுறதுக்குனே சில ஆட்கள் இருப்பான், ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுற ஆட்கள் இருப்பான். நம்மளை ரொம்ப என்ன சொல்கிறது, சராசரி மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த மரியாதையுமே நமக்கு கிடைக்காது. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், அங்கே நெகேமியா ஒரு பெரிய அலங்கம் கட்டுறாரு. அந்த அலங்கம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற சில ஆட்கள் சன்பல்லாத்து தொபியா என்பவர்கள்லாம் வந்து என்ன பேசுகிறாங்க நீங்கள் பாருங்கள், வாசிங்க. நெகேமியா 4:5. அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக, அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக, கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே, கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்கள். ஆமா, கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. என்ன மனமடி உண்டாக பேசினார்கள்? நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ. கவனிங்க, சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நீங்கள் கட்டுற அந்த சுவரில் அலங்கத்தில் ஒரு நாய் ஏறி போனால் கூட உங்கள் அலங்கம் விழுந்துறேன்டா. நீங்கள் செய்கிற வேலை இருக்குதுல்ல, அது ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான வேலை கிடையாது. நீங்கள் செய்கிற வேலை ஒரு நாய் ஏறி போனால் கூட என்ன பண்ணணும்? ஆமாம், அது விழுந்துடும் அப்படின்ற அளவில் அங்கே சொல்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் இந்த எருசலேமினுடைய பட்டணத்தினுடைய அந்த அலங்கம் இருக்குல்ல, பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் பல 100 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனுடைய அலங்கமெல்லாம் மிடிக்கப்பட்டு. அந்த 100 வருஷத்துக்கு மேலே யாருமே என்ன பண்ணலன்னா இதை எடுப்பித்து கட்டணுன்ற எண்ணம் அவங்க யாருக்குமே என்ன பண்ணல, வரவே இல்லை. கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. 70 வருஷம் சிறையிருப்பிலே முடிஞ்சிச்சு. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் இவர் வராரு. அவ்வளோ நாள் கழித்து இந்த மனுஷன் வந்து ஒரு அலங்கத்தை கட்டணும்னு நினைக்கிறான். அந்த ஊரில் இருக்கிற எவனுக்குமே அதை தோணலை, தன்னை பெரிய ஆட்கள் என்று சொல்லிக் கொள்கிற எவனுக்குமே தோணலை. நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு அந்த பாரம் வந்து அதுக்கு வேலைலாம் லீவ் போட்டு ராஜா கிட்டலாம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ஜனங்களெல்லாம் கூட்டி இவங்களெல்லாம் ஒருமனப்பட வச்சு என்கரேஜ் பண்ணி அந்த வேலையை நடப்பிச்சா, அந்த வேலையை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க, இவெல்லாம் என்ன வேலை செய்கிறான், இதெல்லாம் நாய் ஏறி போனால் இந்த செவுறு என்ன ஆகிடும், விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களை யாராவது டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா? நீங்கள் செய்கிற காரியங்களில் உங்களை மனமடிவாக்கிறதுக்கு ஏதாவது பேசுகிறாங்களா? நீங்கள் செய்கிற ஒன்றும் நீ பண்ணுறதெல்லாம் ஒன்றும் விருத்திக்கு வராது, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ பண்ணுறது எல்லாம் மொத்தமாக நீ வேஸ்ட்டு தான், நீ தண்டம் தான், அப்படி நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. எந்த நேரத்துலையும் ஒரு சின்ன பாராட்டு, இவனை பாராட்டெல்லாம் தேவையில்லை. இப்போ நெகேமியா என்னப்பா யாருக்குமே தோணாத ஒன்று தோணிடுச்சு, நீ எவ்வளோ தியாகத்தோடு இதை செய்கிற, ஆகா ஓகோன்னு அவனை பாராட்டெல்லாம் வேணாம். அவனை கம்முன்னு விட்டு அவன் பாட்டு அவன் வேலையை செய்வான். ஆனால் அப்படி செய்கிறவனை கூப்பிட்டு அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு பேசுகிறான் பாருங்க. நெகேமியாவுக்கு ரொம்ப மன வருத்தம் வந்துருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபம் தான் இது. என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, நீங்கள் இதை கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் விசாரிங்கன்றார். அப்போ நான் சொல்கிறேன், யாராவது உங்களை அப்படி டிஸ்கரேஜ் பண்ணி நீங்கள் செய்கிற சில ஆட்கள் இருப்பாங்க, சிலருடைய பழக்கமே அதுதான். எதை செஞ்சாலும் அவங்க மட்டம் தட்டிடுவாங்க.
சில வீடுகளில் மனைவிகள், சில மனைவிகள் அந்த மாதிரி இருப்பாங்க, சில கணவர்கள் அப்படி இருப்பாங்க. கணவர்கள் பாருங்கள், ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு குழம்பு வச்சா, ஆமாம் நீ என்ன குழம்பு வச்சிட்ட, ஊரில் இல்லாத குழம்பு எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வருமா? எல்லாத்துக்கும் அம்மா வேணும் அவருக்கு. அம்மாவை தான் உயிரோடு எழுப்பி கொண்டு வரணும். இப்போது என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா மாதிரி வருமா, எங்கள் அக்கா மாதிரி வருமா, ஆமாம் எங்கள் மாமா பொண்ணு ஒருத்தி இருக்கிற அவளை மாதிரி வருமா? என்னத்தை சொல்கிறீங்க? அவளையே கூப்பிட்டு வந்து விட்ருக்கணும். இங்கே வந்து நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது. அது நம்ம அப்போ என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சில வீடுகளில் சில ஆண்கள் அந்த மாதிரி, சில பெண்கள் இருக்கிறாங்க பாருங்கள், எல்லாத்துலேயும் மட்டம் தட்டுவாங்க. எப்படி மட்டம் தட்டுவாங்க தெரியுமா? இவர் அன்பாக ஒரு சாயந்தரம், அவர் சும்மா ஏதோ சாயந்தரம் வேலையை விட்டு வரும்போது வடை வாங்கிட்டு வந்திருப்பார். என்ன பெரிய வடை வாங்கிட்டு வந்துட்டேன், ஊரில் இல்லாத வடை. ஊரில் இல்லாத வடைனா நம்ம சொன்னோம் போட்டிருக்கிற உளுந்த வடை, அதைத்தானே வாங்கிட்டு வந்தோம். நம்ம என்னைக்கு ஊரில் இல்லாத வடைன்னு சொன்னோம். இப்போ ஊரில் இல்லாத வடையை எப்படி நான் இந்த அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது? யோசிக்கணுமா இல்லையா? ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்துட்டார் அந்த மனுஷன். எங்கேயோ அவங்க கம்பெனியில் ஏதோ ஒன்று ஃபண்டு கிண்டு போட்டாங்க, ஏதோ ஒரு புடவை, ஆமாம் பொல்லாத புடவை எடுத்துகிட்டு வந்துட்டார், 500 ரூபாய்க்கு. இப்படி பேசுனா இருக்க முடியுமா அந்த வீட்டில்? யோசிச்சு பாருங்க. ஏதோ அந்த மனுஷன் அவருடைய ஆசைக்கு விருப்பத்துக்கு ஏதோ அதுவே ஞானம் பிறந்திருக்கு இவ்வளோ காலத்துக்கு பிறகு. ஒரு புடவை பொண்டாட்டி கேட்குற மாதிரி அத்தி பூத்தா மாதிரி அதுவே தோணாது. அது தோணியிருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படல. அதில் ஒரு பாராட்டு இல்லை, அதுலேயும் குறை சொல்லி எங்கள் அப்பா அடுத்து எப்படி எடுப்பார் தெரியுமா? அப்பா உங்கள் அப்பா கதை வருமா? அவர் காஞ்சிபுரத்தே விலைக்கு வாங்குவார். ஆமாம், அவரை மாதிரி வராது. அப்போ நாம் அப்பாவோட கம்பேர் பண்ணுறது, சித்தப்பாவோட கம்பேர் பண்ணுறது, அண்ணனோட கம்பேர், இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாத்துலேயும் டிஸ்கரேஜ் பண்ணி வீட்டுக்காரர் ஏதாவது வருமானம் கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்தானா, நீ ஒரு தத்தி, ஒன்றா போய் கட்டி வச்சாங்க பாரு தத்தி. எதுக்கு? வருமானம். அந்த ஆள் நேர்மையாக சம்பாதிக்கிறார், உண்மையாக சம்பாதிக்கிறார், குறைஞ்ச வருமானம் இருக்குது, அதை வச்சு வாழ்கிறதுக்கு பழகணும். ஆமாம், பக்கத்தை விட்டு பாமா வைப்பார், எதிர்த்து விட்டு மாமா வைப்பார்னு வாழக்கூடாது. சரியா? அவர் சம்பளம் பாதி கம்பளம் பாதி வாங்குறாண்டின்ற மாதிரி வாழ்க்கை சில நேரத்தில் அப்படி போகுது. நாம் அப்படி வாழ முடியாது. நம்ம வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுக்கறதுல கொஞ்சமான வருமானம், அமெரிக்கையான துணிக்கையே நலம் அப்படின்றதுல நாம் ரொம்ப அதில் கவனமாக இருக்கணும். இந்த ஊரடித்து அவனை உலையில போட்டு அப்படி சம்பாரித்து சாப்பிட்டானோ அவனை மாதிரி இல்லையான்னு நினச்சா ஒரே மனமடி வாங்க வேண்டியது தான். இப்படி அடுத்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற ஆட்கள், அதிலெல்லாம் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை எதையாவது ஒன்று சொல்லி பேசத்தான் செய்வான். உங்களை சுற்றி இருக்கிறவன் மனமடி வாயிடாதீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த நெகேமியாவும் சரி அண்ணாலும் சரி அந்த மனமடி வாக்கும் பொழுது தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்க தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இதுவாயிட்டாங்க, சோர்ந்துட்டாங்க. ஆனால் நான் இன்னொரு ஆளை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 49:23, வில்வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். நல்லா கவனிங்க. அவனை மனமடி வாக்கினார்கள், வில் வீரர் அவனை மனமடி வாக்கினார்கள். யோசேப்பை பற்றி நம்ம அங்கே வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய சகோதரர்கள், நல்ல கவனிங்க, சில நேரத்தில் நம்மளை மனமடி வாக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். எப்படி பகைத்தார்கள்? இவ்வளோதான். யோசேப்புக்கு மனமடி ஏன் வருதுன்னா, நான் என்ன தப்பு பண்ணனே தெரியலையா? அதுதான் இப்போ யோசேப்பை யோசிக்க வைக்குது. நான் என்ன பண்ணேன், ஏன் என்னை எல்லாரும் பகைக்கிறாங்க? நான் அவங்கள நல்லது தானே யோசித்தேன், அவங்க நல்லதுக்கு தானே பேசுகிறேன். ஏதோ 1-2 தப்பு அவங்க செஞ்சதை கூட அப்பா கிட்ட சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வழியாக போனால் அவங்க கெட்டு போயிடுவாங்க, அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், அவங்க எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே நான் அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்போ அதனால் அவங்க என்னை பகைக்கிறாங்களா? அதனால் அவங்க என் மேலே பொறாமப்படுறாங்களா? அதுக்காக என்னை கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டாங்களா? என் நல்வாழ்க்கையில் என் சகோதரர்களுக்கு விருப்பம் இல்லையா நினைக்கும் பொழுது பாருங்க, அப்படியே மனசு உடையிறான். ஆனால் அந்த அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் திடமாயிட்டாங்க, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இப்படி மனிதர்கள் காரணமே இல்லாமல் நம்மளை பகைச்சி, காரணமே இல்லாமல் ஒடுக்கி, நம்மளை அப்படியே ஒதுக்கி தள்ளி ஒன்றுமே இல்லாமல் ஆகணும்னு நினைக்கும் போது நம்முடைய வில் உறுதியாக இருக்கணும். எப்படி உறுதியாக இருந்ததான்? சர்வ வல்லவராலே அவனுடைய புயங்கள் பலத்தது. ஆமென். நம்முடைய கரத்தை தேவனுடைய கரத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன், இந்த சூழ்நிலைகளில் தேவனை அண்டிக் கொள்ளுங்க, தேவனை பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய புயம் உறுதியாகட்டும், பலனடையட்டும். பாருங்க, நீ எங்கே எவ்வளோ பெரிய குடியில் போட்டாலும் சரி, இதை விட அகல பாதாளத்தில் தள்ளினாலும் கர்த்தர் என் கூட இருப்பார், அவர் என்னை நடத்துவார், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், தேவனுடைய வாக்கு தத்தங்களும் தரிசனங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு அவன் போகிறான். அதனால தான் அவன் இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனும் கண்மலையும் ஆனான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். தாவீது அவன் வாழ்க்கையில் மனமடிவான பொழுது எந்த ஜனத்துக்காக பிரயாசப்பட்டானோ, எந்த ஜனத்துக்காக அவன் ஓடி ஓடி பாடுபட்டானோ, அந்த ஜனமே அவனை கல்லால் அடிக்கிறதுக்கு கல் எடுத்துக்கிட்ட போது வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 30 தாவீது அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. மனமடி வேடாதீங்க. மனமடி வாய்ச்சிங்கன்னா அது உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்திடும், உங்களை சோர்ந்து போக பண்ணிடும். மனமடி வாகாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மனுஷங்க கிட்டேருந்து வரக்கூடிய இப்படிப்பட்டதான டிஸ்கரேஜ்மெண்ட், அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. மனுஷங்க பேசுகிற வார்த்தைகள், வேலை பலுக்கள், இதெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை பார்த்தெல்லாம் நீங்கள் மனமடி வாய்ச்சிங்கன்னா உங்களுடைய ஓட்டம் தடைப்படும், இன்னும் தொடர்ந்து போக வேண்டிய தூரம் அதிகம். ஆமென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், ரொம்ப தூரம் போனோம், நீ உன் வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரு, பெரிய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து என்ன ஆகிடாதீங்க, மனமடி வாயிடாதீங்க. நம்பர் 2, ரெண்டாவது காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் மனமடி வாகிறதுக்கான ரெண்டாவது காரணம் யாத்திராகமம் 13:17. அதை இப்போ படிங்க. யாத்திராகமம் 13:17 படிங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். கவனிங்க, ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் கிட்டத்தட்ட 400 வருஷமாக அவங்க அடிமையாக இருந்துட்டாங்க. அடிமையாக இருந்த ஜனங்களை இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களை விடுவிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆண்டவர் எப்போவுமே அப்படி தான் நினைப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான்னா அவன் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டோன்னு விட மாட்டார் ஆண்டவர். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும். அவன் வாழாத வாழ்க்கை, அவங்க அப்பா அம்மாலாம் பார்க்காத வாழ்க்கை, எப்போவுமே ஆண்டவர் அதை தான் செய்வார். நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாலாம் பார்க்காத வாழ்க்கை தான் நீங்கள் பார்ப்பீங்க. பாலும் தேனும் ஓடுற நலமும் விசாலமான தேசத்தில் நான் அவனை கொண்டு போய் சேர்க்கணும், அவன் நல்லா வாழணுன்றது ஆண்டுடைய திட்டம். அதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கர்த்தர் வந்தவர் ஒரு திட்டம் பண்ணுறார். என்ன திட்டம் பண்ணுறாருனா, எகிப்தில் இவனுங்க 400 வருஷம் அடிமையிலாகவே இருந்துட்டாங்க. யாரையும் எதிர்த்து பேசினதில்லை, ஒருத்தரையும் எதிர்த்து சண்டை போட்டதில்லை, ஒரு நாளும் யுத்தத்தெல்லாம் அவங்க பார்த்தது கிடையாது. இவங்க அடிச்சாங்கன்னா அடி வாங்கின்னு கம்முனே இருப்பாங்க. எப்போவுமே கை கட்டி நிற்கிற கூட்டம், எதிர்த்து நின்று பேசினதில்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, ஒரு வழி இருக்குது, பெலிஸ்தருடைய தேச வழியாக போனால் ரொம்ப ஷார்ட்டாக போயிடலாம். ஆனால் அங்கே போனால் என்ன பிரச்சனையா, பெலிஸ்தருடைய தேச வழியாக போவது சமீபமானாலும் அந்த வழியாக போகும்போது யுத்தத்தை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன். இது வரைக்கும் இவங்க யாரையும் எதிர்த்து நின்று யுத்தமே பண்ணது கிடையாது. அந்த யுத்தத்தை பார்த்தா இவங்க மனமடி வாயிடுவாங்களேன்னு சொல்லி யுத்தம் வேணான்னு சொல்லி ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாருனா, இவங்களை அந்த வனாந்திர வழியாக இல்லைன்னா சிவந்த சமுத்திர வழியாக நடத்துகிறார். நல்லா கவனிச்சிங்க. அவருக்கு தெரியாதா வழி நடத்துகிறவருக்கு? யுத்தத்தை பார்த்தா மனமடி வாயிடுவாங்கன்னு கொஞ்சம் சுற்றி போகிறது தான், ஆனாலும் போயிடலாம். அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் நடத்துகிறார். அவர் முன்னாடி போகிறாரு இல்லையா, மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர் போகிறாரு. சிவந்த சமுத்திரம் வந்தாருன்னா வேறு ஏதாவது வந்தாருன்னா அதெல்லாம் அவர் பார்த்துக்க போகிறாரு. அவர் தான் இப்போ சுற்றி போக பண்ணுறார். இந்த சுற்றி போக பண்ணுறத இவங்க ஏற்றுக்க முடியல. பாருங்கள், ஆண்டவருடைய வழி நடத்தல் இருக்குது இல்லை, அதை சில நேரங்களில் சிலரால் ஏற்றுக்க முடியல. அது உடனே அவங்களுக்கு மனமடிவாயிடுது. கர்த்தர் நடத்துகிற பாதை கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அதில் மனமடிவாயிடுறது. என்னாகமத்துக்கு வாங்க பார்க்கலாம். நீங்கள் என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, என்னாகமம் 21:4.
அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். எது நிமித்தம்? வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவு அடைந்தார்கள் அப்படின்னு நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, எப்போ அவங்களுக்கான கானான பார்க்க முடியலையோ வழி கொஞ்சம் தூரமாக இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா மனமடிவு வந்துடுது. சொல்லுங்க, தாமதங்கள் மனமடிவை உண்டாக்கக்கூடும். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, தாமதங்கள் மனமடிவை உண்டாக்கும், காத்திருத்தல் மனமடிவை உண்டாக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? சில நேரங்களில் எவ்வளோ நாள் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறது, எவ்வளோ நாள் தான் நான் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நாள் தான் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி தேடி ஓடி வர்றது. நான் கேட்குறது ஒரு நன்மை தானே, இந்த ஒரு நன்மை எனக்கு செய்யக்கூடாதா, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லையா அப்படின்னு மனசு என்ன பண்ண தெரியுமா, என்னென்னவோ யோசிக்கும். நான் அவ்வளோ பெரிய பாவியா, நான் என்னென்னவோ நான் என்ன பண்ணுறேன், என்ன சரி செய்து கொள்கிறேனே, ஆண்டவர் பேசுகிற காரியங்களுக்கெல்லாம் நான் என்னை விட்டு கொடுக்குறேனே. சில ஆட்கள் உடனே எப்படி பண்ணுவான்னா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிப்பான். அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, என்னை விட ரொம்ப தப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க, என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது, மோசமாக நடந்துக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா தானே வாழ்கிறாங்க, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் ஆண்டவருடைய பிள்ளையா உண்மையாக உத்தமமாக வாழணும்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா, நாம் மனம் போல் ஒரு வேளை வாழ்ந்துருந்தால் இது சாத்தியமாக இருக்குமா, அப்படி மனசுக்குள்ள ஏராளமான கேள்விகள். ஏன்னா தாமதங்கள் வர 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 ஒரு மனமடிவு இயல்பாக இருக்கும். நான் சொல்லட்டுமா, தேவனுடைய வழிகள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, கர்த்தருடைய வழிகள் ரொம்ப ஆச்சரியமானது. ஆமென். எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, இதுவரையில் உங்களுக்கு தெரியலன்னா கூட நம்புங்க, ஆண்டவருடைய வழிகள் ரொம்ப ஆச்சரியமானது. நாம் நினைக்கிற வழியிலேயே ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாம் நினைக்கிற மாதிரியே ஆண்டவர் காரியங்களை செய்யணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஒரு பெரிய ஒரு தளபதி ஒருத்தர், அவருக்கு சீரிய இராணுவத்தினுடைய தளபதி, அவருக்கு பார்த்தீங்கன்னா சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்தது. அவர் பேர் நாகம்மான், 2 ராஜாக்களில் இருக்குது இல்லையா. அந்த நாகம்மான் அவர் வீட்டில் இருந்த ஒரு வேலைக்கார பெண்ணு சொன்ன அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் நீட்டாக கிளம்பி வந்துட்டார். சீரியா தேசத்துலேருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துட்டார். என்னென்னு வந்துட்டார்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா நல்லாயிடும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு வந்துட்டார். வந்து அந்த ராஜா கிட்ட லெட்டர் வாங்கி இந்த ராஜாவை பார்த்து, ராஜாவும் சரி போய் பாருன்னு சொல்லி பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்தால் இந்த தீர்க்கதரிசி இருக்கார் பாருங்கள், இந்த எலிசா, அவர் பாருங்கள், அவர் கொஞ்சம் பிகு பண்ணுறார் போல இருக்குது. ஏன்னு தெரில, சில நேரத்தில் அப்படி இருக்கணும் போல இருக்குது. வந்து ஒரு தளபதி இல்லையா, வந்தார்னா ஜஸ்ட்டு வாங்க ஒரு காஃபி டீ சாப்பிடுங்கன்னு கூட கேட்கல. அதெல்லாம் கேட்காம அவனை போய் யோர்தானில் 7 தடவை குளிக்க சொல்லுண்டார். வெளியவே வரல அசிஸ்டண்ட்டை. ஏன் நான் வந்திருக்கிறவன் யார், எதுக்கு வந்திருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தின உடனே இவர் சொல்கிறார் பாருங்க, வாசிட்டன் போய் சொல்கிறான், அந்த ஆளுக்கு தன்னை ரிசீவ் பண்ணலன்ன உடனே பயங்கரமான கோபம் வந்துடுது. கோவம் வந்து, நான் யோர்தான்லாம் குளிக்க மாட்டேன், இதுனா நதியா, எங்கள் ஊரில் இல்லாத நதியா, சீரியா தேசத்தில் இருக்கிற ஆப்னாமும் பர்பாரம் பெரிய நதிங்க இல்லையா, அதில் குளிக்க முடியாதா எனக்கு, இருந்தாலும் நான் எப்படி சொல்கிறாருன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். பாருங்கள், ஆண்டோட வழிகள் சில நேரத்தில் நமக்கு புரியாது. அவன் என்ன நினச்சிக்கிட்டு வரான்னா, அங்கேருந்து வரும்போதே நான் போவேன், அந்த தீர்க்கதரிசி என்னை கூப்பிட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை தொட்டு தடவி எனக்கு சுகம் கொடுப்பான்னு நினச்சிட்டு வரான். புரியுதுங்களா? அவன் எண்ணத்தின்படி இங்கே என்ன ஆகலைன்னா நடக்கலை. நாம் நினைக்கிற மாதிரியே கடவுளுடைய வழிகள் இருக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கடவுளுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், கடவுளுடைய வழிகள் நம்மளால் கிரகிக்க முடியாதவைகள், நம்மளால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது. அவருடைய வழிகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய நீதி நியாயங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானமோ அறிவோ முதிர்ச்சியோ நம்மக்கிட்ட இல்லை. பிரியமானவர்களே, தயவு செய்து தேவனுடைய வழிகள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அவர் நடத்துகிற பாதை செவையான பாதை, அவர் நடத்துகிற பாதை ஆசீர்வாதத்தின் பாதை.
பாருங்களேன், ஏன் தாமதமாகுது? உன் நன்மைக்காக தான் தாமதமாகுது. அவர் ஏன் தரல? தரவே இல்லைன்னா கூட அதுவும் உன் நன்மைக்கு தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அப்போ இதெல்லாம் தரமாட்டாரா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் தர்றது தான் அவருடைய விருப்பம். சில நேரத்தில் சிலருக்கு தேவன் சிலவற்றை கொடாமல் இருப்பது நம்முடைய நன்மைக்கே. பிரைஸ் காட், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஆமாவா இல்லையா? சகரியாவோட வாயை கொஞ்ச நாள் ஊமையாக்கணும்னு நினச்சது ரொம்ப நல்லது தான் இல்லையா? இல்லைன்னா அந்த ஆள் பேசியே கெடுத்திருப்பார் காரியத்தை. சில நேரங்கள்லாம் பாருங்கள், யாக்கோபோட தொடர்ந்து தொடர்றதும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா அதுதான் தேவனை சந்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தருணமாக இருந்திருக்கும். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் பலத்திலேயே ஓடலான்னு ஓடிக்கிட்டே இருந்திருப்பார். அப்போ சில காரியங்கள்லாம் நாம் யோசித்தா நமக்கு அதுக்கு காரணங்கள் தெரியாது. தேவன் நம்முடைய நன்மைக்காகவே அதையெல்லாம் செய்கிறாரு. ஆமென். அப்போ தாமதங்கள் நன்மைக்கு, நீங்கள் காத்திருக்கிறது நன்மைக்கு. ஆண்டவர் உங்களை சுற்றி போக பண்ணுகிறாரு, உங்களை மனமடி வாக்க வேண்டும் என்பதுடைய நோக்கம் இல்லை. அவர் நோக்கம் என்ன தெரியுமா? மனமடி வாயிடக்கூடாதுன்னு தான் அதையே செய்கிறாரு. அவர் செய்கிற ஒரு விஷயமே நாம் சோர்ந்துடக்கூடாதுன்னு செய்கிறாரு. அவர் செய்கிறதுல சோர்ந்துட்டோன்னா என்ன பண்ணுறது? எங்கள் பசிக்கு தான் மன்னாவை தர்றாரு. இந்த பிள்ளைங்க பசியாக இருக்கக்கூடாதுன்னு மன்னாவை சாப்பிட்டு சோர்ந்து போகிறான். என்ன பண்ணுறது? இந்த மன்னாவு எங்களுடைய உள்ளம் இந்த மன்னாவினால் வாடி போகிறதுன்றான். நாங்கள் எகிப்தில் கரையமின்றி சாப்பிட்ட வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் மச்சங்களையும் கீரைகளையும் மீன்களையும் நினைக்கிறோம், எங்கள் உள்ளம் வாடுதுன்றான். எது அவனுக்கு நல்லதுன்னு கொடுக்குறாரோ அதில் கூட அவனுக்கு சந்தோஷம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? தேவன் கொடுத்த எல்லாவற்றிலும் நீங்கள் மகிழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த கணவனில், கர்த்தர் கொடுத்த மனைவியில், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளில் மகிழ்றீங்களா? உங்கள் கணவன் மனைவி கூட விட்டுருங்க, என்னவோ அது எப்படியோ போட்டோம், நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரில. கர்த்தர் தான் கொடுத்தாரா இல்லையான்னு இப்போ உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தாருன்னா அந்த கற்பத்தின் கனியில் மகிழ்றீங்களா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளைன்னு நினைக்கிறீங்களா? எனக்குன்னு வந்து பிறந்திருக்குது பாரு என் உயிரை வாங்கிறதுக்கு, அப்படி நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களில், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளில் ஒரு நாளும் குறைவுபட்டு கொள்ளாதீர்கள், ஒரு நாளும் முறுமுறுக்காதீர்கள், ஒரு நாளும் மனமடிவாகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவளை மட்டுமே தான் தருகிறார். அல்லேலூயா. என்னையே இந்த பாதையில் நடத்துகிறார், உன் நன்மைக்காகத்தான் நடத்துகிறார், உன் ஆசீர்வாதத்துக்காகத்தான் நடத்துகிறார். உன்னை தவிர வேறு யாரும் இந்த பாதையில் போக முடியாதுன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நீ வேறு பாதையில் நடத்தினா வேறு மாதிரி ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், உன்னை நடத்துகிற பாதை இருக்க ரொம்ப நல்ல பாதை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுவார், ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவார், முன்னும் பின்னும் என்னை நெருக்கி. என்ன எந்த வழியாவது ஒரு வழியில் போக விடுறியா? முன்னாடியும் போக விட மாட்டுற, பின்னாடியும் போக விட மாட்டுற, என்ன அப்படியே பிடிச்சிக்கினே நடந்து வரிய, என்னயா இது கதைன்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு பாருங்க. நம்மளை அந்த மாதிரி தானே, ஏதாவது ஒரு வழியாக என்ன போக விட்டா போயிடுவேன்ல நான். போக விட மாட்டுறாராம், முன்னாடியும் போக விட மாட்டுறாரு, பின்னாடியும் கூடவே நடத்துகிறாரு. எங்கேயா போகிறது? நான் வானத்துக்கு போனாலும் அங்கே வந்துடுறேன், பாதாளத்துக்கு போனாலும் அங்கே, எல்லா இடத்துலையும் கூடவே நின்று நடத்தினுக்கிறேன். இதை செய்யாத, அதை செய்யாத, அங்கே போவாத, இங்கே போவாத, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, இங்கே சிரிக்காத, எல்லாத்தையும் சொல்கிற கூடவே இருந்துங்கன்னு. யார்? ஆண்டவரை பார்த்து தாவீது பேசுகிறார். அப்போ இந்த தேவன் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். உங்கள் கூடவே இருந்து உங்களை நடத்தி எப்படியாவது உங்களை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கணுன்றதில் அவர் அவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார். மனமடி வாயிடாதீங்க, அவர் நடத்துகிற பாதைகளில் மனமடி வாயிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசியாக கவனிங்க, வழி முதல்ல மனிதர்களால் மனமடிவாகிறது, ரெண்டாவது தாமதத்தினால் அல்லது பாதையில் கர்த்தர் நடத்துகிற பாதையில் மனமடிவாகிறது, மூணாவது மனமடிவாள் தான் ரொம்ப டேஞ்சரு. இந்த யோனாவோட மறுபடியும் 4:6 வாங்க, அது வாசித்தோம் இல்லையா? அங்கே போயிடுவோம். 4:6. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணி. இங்க பாருங்க, இவனுக்கு இப்போ இவனுக்கு மனமடி உண்டானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில ஆட்களுக்கு நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு
கடைசியில் மனுஷனையே கடிக்கிற கதையா. இவனோட மனமடிவுக்கு காரணம் ஆண்டவர் மேலேயே அவருக்கு கோபம். நான் அப்போவே வரமாட்டேன்னு சொன்னேன்ல, நான் அப்போவே வரமாட்டேன்னு, நான் அதனால தான் அப்போவே தமஸ்குக்கு ஓடி போகிறேன்னு, தர்சீசுக்கு ஓடி போகிறேன்னு, தர்சீசுக்கு ஓடி போகிறேன்னு. என்னை அங்கேயே விட்டுருக்கலாம்ல, நான் அப்படியே போயிருப்பேன்ல. என்னை எதுக்கு தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த ஊரில் வச்சு பிரசங்கம் பண்ணி இவனுங்கெல்லாம் மனம் திரும்பிட்டானுங்க. இப்போ இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, என்னை எப்படி கேவலமாக பார்க்குறானுங்க. ஒரு ஊழியக்காரர் இவர் பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் 1,20,000 பேரை இந்த ஆள் பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷப்படணும். இவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக நீ மாறிட்டியன்னு சந்தோஷமே இல்லை அந்த மனுஷனுக்கு. இப்போ பெரிய கோபம், இவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டானுங்க. நான் சொன்ன வார்த்தை நடக்கலை. நான் என்ன சொன்னேன், 40 நாள் இருக்குது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு. என் வார்த்தைக்காக அட்லீஸ்ட் ஒரு 100 வீடுங்களையாவது அழிச்சிங்களா நீங்கள்? நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லி, அவன் நினச்சது நடக்கலைன்னு சொல்லி இப்போ பெரிய மனமடிவு. தேவன் மேலேயே அவனுக்கு பெரிய கோபம். சில ஆட்களுக்கு பாருங்கள், அவங்க நினச்சது நடக்கலைன்றதுக்காக கடவுள் மேலேயே கோபமாக இருப்பாங்க. சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கெலாம் போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் பேருக்கு சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்படி பேருக்கு பைபிள் எடுத்துன்னு போய் கொஞ்ச நேரம் கடைசியில் அப்படி பின்னாடி உட்காந்து. ஆமாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் நான் ஆண்டவரை ஆமாம் பார்த்துட்டேன், நாங்கள் பண்ண ஊழியெல்லாம் போதும் எங்களுக்கு, நாங்கள் செஞ்சதெல்லாம் போதும் எங்களுக்கு அப்படின்னு ஆண்டவர் மேலேயே கோபமாக இருப்பாங்க. எந்த ஒரு ஊழியத்தில் ஈடுபட மாட்டாங்க, உபவாசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகம் கொள்ளாமல் அவங்க அப்படியே போவாங்க. ஏதோ அப்படி உலகம் பேருக்கு, ஆண்டவர் பேருக்கு ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு உலகம் அப்படின்னு போய் மற்றவங்கள மாதிரியே வாழ்கிறதுக்கு அவங்க மனம் அப்படியே போயிடும். காரணம் என்னென்னா, கடவுள் மேலேயே கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதில் ஒரு மனமடி வாயிட்டாங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்யலையே. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த யோனா அவனை ஆண்டவர் பயன்படுத்தி 1,20,000 பேரை ரட்சிக்க வச்சிருக்கிறாரு. அதில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், நோவான்னு ஒருத்தர் இருக்கிறார். நோவா அந்த மனுஷன் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணுறார். இவர் ஒரே பிரசங்கம் பண்ணுறார். ஒரு முறை பிரசங்கம் பண்ண மாதிரி தான் அங்கே இருக்குது. சரி, ஒரு முறை ஒரு பிரசங்கம் இல்லை, ஒரு 10 பிரசங்கம் பண்ணிடுறாருன்னு வச்சுங்களேன். ஆக மொத்தத்தில் அந்த 40 நாளுக்குள்ளே எல்லா பிரசங்கமும் பண்ணிட்டார். 40 நாள் பிரசங்கம் பண்ணார், மொத்த பேரும் மனம் திரும்பிட்டான், அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இந்த நோவா இருக்கிறாரு, 100 வருஷம் பிரசங்கம் பண்ணுறாருங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர் வீட்டை தவிர வெளியிலேருந்து ஒருத்தங்க கூட மனம் திரும்பலை. ஒரு ஆள் வரட்டுமே சர்ச்சுக்கு, வரலையே, ஒரு ஆள் வரல அந்த பிள்ளைக்குள்ள. அவ்வளோ பிரசங்கம். இந்த ஆள் எவ்வளோ மனமடிவாக இருக்கணும். 100 வருஷம் கத்தி கத்தி ஊழியம் செஞ்சு ஒருத்தன் கூட மனம் திரும்பாமல் இருந்தோம். யோனா சோர்ந்து போல, நோவா சோர்ந்து போல. 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்ட யோனா சோர்ந்து போகிறாரு. புரியுதா உங்களுக்கு நோவாவுக்கும் யோனாவுக்கும் இருக்கிற வித்தியாசம்? அவ்வளோ பெரிய அறுவடையை பார்த்த யோனாவுக்கு சோர்வு வருது, அறுவடையே பார்க்காத நோவாவுக்கு சோர்வு வரல. ஏன்னா இவன் கிருபையில் வாழ்கிறான், அவன் சுயநீதியில் நிற்கிறான். இதான் கிருபையில் வாழ்கிற மனுஷனுக்கு நமக்கு கிருபை கிடச்சிது. இந்த கிருபையை அவங்க புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். அந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பெரிய மனரம்யம் வந்துடும். நான் உங்களை சொல்கிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த நிலையிலையும் ஆண்டவர் மேலே கோவப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அருளிய கிருபைகள் எவ்வளவு பெரிதுன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். உனக்கு பாராட்டின கிருபை இருக்குல்ல, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோமே, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னோமா? நம்ம வாழ்கிறோம்ல, என்னத்த வாழ்க்கை நடபணமாக வாழ்கிற ஜீவன் இருக்குதே, அதை வச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் வாழ்க்கையை. என்ன மலையே இடிஞ்சு போனாலும் சரி, இடிஞ்சு போன மலையை திரும்ப ஒரு முறை கட்டுவோமே. ஜீவன் இருக்கிற வரைக்கும் திரும்ப எழுந்து கட்டுறதுக்கு கர்த்தர் ஜீவன்
கர்த்தர் நம்ம கூட இருந்தால் திறக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதை நினச்சி நன்றி சொல்லிட்டு போனோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிற மோசையை எடுத்து கர்த்தர் 40 வருஷம் பயன்படுத்துறாரு. பயன்படுத்த முடியும் கர்த்தரால். ஆமென். ஆமாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிம்சோன் கதை க்ளோஸ்ன்னு கண்ணெல்லாம் தோண்டிட்டு பெலிஸ்தியர் ஆர்ப்பரிக்கும் பொழுது சொல்கிறான், தேவனே என் மேல் கிருபையாயிரும். அவன் வாழ்நாள் முழுவதும் கொன்ன பெலிஸ்தியர்களை விட அந்த நாளில் கொன்ன பெலிஸ்தியோட எண்ணிக்கை அதிகம். ஆமென். கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது. ஆமென். அவர் கடைசி நிமிஷத்துலேயே நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்வார். அதனால் எங்கேயும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவ்வளோதான், கைவிட்டு போச்சு, நம்பிக்கை இல்லை, இதுக்கப்புறம் எப்படி, வயசாகிடுச்சு, காலம் போயிடுச்சு, முதுமை ஆயிடுச்சு, சரீரத்தில் நோய் வந்துருச்சு, இல்லை வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் சொல்லுங்கள், வாய்ப்புகள் இருக்குது. சொல்லுங்கள், வாய்ப்புகள் இருக்குது. அல்லேலூயா. வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். வாய்ப்புகளை உனக்காக அவர் உருவாக்குவார். சில நேரத்தில் வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர். வனாந்தரத்தில் வழியை எவனுக்குமே தெரியாது. நீங்கள் எப்போயாவது நேரம் கழிச்சா ஏதாவது ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டு வாங்க, வனாந்தரத்துக்கு போயிட்டீங்கன்னா வழியே தெரியாது. அதனால தான் சொல்கிறார், வனாந்தரத்தில் கழுகினுடைய வழியும். அப்பா, அந்த வனாந்தரத்தில் வழியை கண்டுபிடிச்சிடுது இந்த கழுகு. கரெக்டாக வனாந்தரத்தில் உனக்கு வழியை உண்டாக்குற. எந்த திசையில் போகிறது, எது திசை சுத்தணும், எல்லாம் ஒரே இடத்துல சுற்றி வர மாதிரி இருக்கும். எந்த டைரெக்ஷனில் போகிறதுனே தெரியாதுன்னா இவர் அந்த டைரெக்ஷனை காட்டி அதில் உன்னை நடத்தி உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நன்மைகளை சுதந்திரிக்க கிருபை தருவார். அப்போ அவர் மேலே கோச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நிற்காதீங்க. எனக்கு எனக்கு எனக்குன்னு உங்களுடைய சுயத்தை மேன்மை பாராட்டிகிட்டு இருக்காதீங்க. சுய நீதியை நம்பிடாதீங்க. நான் நல்லவனா கெட்டவனா அந்த இடத்துக்கே போகாதீங்க. எனக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகள் பெரிது. இப்போ நான் பெற்றிருக்கிற இவைகளுக்கே நான் பாத்திரவான் இல்லை. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் தகப்பன் வீடு எம்மாத்திரம் என்கிற எண்ணத்தோட ஆண்டவரை நன்றியோடு துதிப்போம். நம்முடைய மனமடிவுக்கு நீங்களாக்கி நம்மை கொண்டு ஆண்டவர் இன்னும் பயங்கரமான காரியங்களை செய்வார். நமக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். ஆமே, உன் மனமடிவிலிருந்து வெளியே வா, உனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் தேவனத்தில் உண்டு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் உள்ளம் எதனாலேயாவது மனம்